அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025க்குரிய ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் பார்க்க போகிறோம். 2024க்கும் 25க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த கிராமரில் வந்து நிறைய கிராமர் பார்ட் இன்க்ளூட் ஆகலை. ஆனால் இந்த சிலபஸில் வந்து நிறைய புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ புதுசாக நம்ம படித்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிராமரில். ப்ரோஸ் போயமில் கூட எப்படினாலும் நம்ம கதை தான் போயம் தான் அதை உட்காந்து படிச்சிடலாம். ஆனால் கிராமரை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம டென்ஷனுக்குள்ளே இருக்கதான். பட் ஆனால் நுணுக்கமாக படித்தா மட்டும்தான் நம்ம என்ன ஆன்சர் பண்ணவே முடியும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் மாற்றி ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நேராக ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்தாலும் பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகே, பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா ஃபஸ்ட்டு என்ன, அந்த வேர்டுக்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே தெளிவாக. ஸ்பீச்சுங்கிறது என்ன? பேசுறது. ஒரு ஸ்பீச்சில் இப்போ நான் பேசுகிறேன், தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். இதே இப்போ இங்கிலீஷில் பேசினேன் அப்படின்னா அதில் என்னென்ன பார்ட்லாம் வரும், ஒரு ஸ்பீச்சில் என்னென்ன பார்ட்லாம் வரும் ஒருத்தங்க பேசுனா இங்கிலீஷில் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? நவுனு, வெர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரோனவுன், இந்த மாதிரி ஒரு 7 to 8 சப்டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? அதை ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் நவுன். நவுன்னா என்னென்னா பெயர்ப்படை. நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், நவுன் அப்படிங்கிறது a noun is a word that represents a person, place, thing or idea. என்னன்னா நவுனுங்கிறது ஒரு வேர்டு தான். அது ஆனால் என்ன மீனிங் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, பர்சன், பிளேஸு, திங்ஸு, ஐடியா, இந்த 4ஓட பேருமே என்ன நவுன் தான். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சர்னா என்ன? டீச்சருக்கு பேர் என்ன? டீச்சர் தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஓகேவா? இப்போ ஸ்கூல், பார்க்கு, இது எல்லாமே ஒரு பிளேஸோட பேர். இது ஒரு பர்சன்ஸோட பேர், இது ஒரு பிளேஸோட பேர். திங்ஸ் இருக்கு, டேபிள் இருக்கு, புக் இருக்கு, பென் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே திங்ஸோட பேர். சரி, ஓகே, இது இப்போ 3 நமக்கு ஓரளவு புரியும். பர்சனோட பேரு, பிளேஸோட பேர், திங்கோட பேர் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இப்போ ஐடியாவோட பேர் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைனலி இது மட்டும் பாருங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். என்னன்னா ஐடியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. லவ், ஃப்ரீடம், பெயின், இது எல்லாமே நவுன் தான். ஸோ உணர்வு சம்பந்தப்பட்ட எல்லாமே என்னதான் நவுன் தான். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து அப்படியே ப்ரோனவுன் போறோம். இது 4 முடிஞ்சிருச்சு. பர்சன், பிளேஸ், திங்ஸ், ஐடியா, அந்த 4 வார்த்தை இருந்தால் போதும் நவுன்னா என்னங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, a pronoun is a word used in place of a noun to avoid repetition. இப்போ நவுன் அப்படிங்கிறது பேரை வந்து சொல்றோம். ப்ரோனவுன் அப்படிங்கிறது அந்த பேரை திரும்ப என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணாம வேற வேர்டு யூஸ் பண்றதுதான் ப்ரோனவுன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். பர்சனல் ப்ரோனவுன்ஸ், he, she, it, they. பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரோனவுன்ஸ்னா என்ன? இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். இப்போ ராஜான்னு ஒரு பேர் எடுத்துக்கிறோம். இவர் பேர் ராஜா. ராஜாவோட வீடு இங்கே இருக்கு. ராஜா வந்து இங்கே படிச்சாரு. அப்படியே பேசிட்டு இருக்கோம்? கிடையவே கிடையாது. இவர் பேர் ராஜா, இவரு இங்க இருக்காரு, இவரு இங்க படிச்சாரு, அதான் ஹி. ஸோ பேரு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம பேர் சொல்லவே மாட்டோம். ஹி, ஷி, இட்டு, தே அப்படிங்கிறத மட்டும் நம்ம மீன் பண்ணிட்டு இருப்போம். அது பேர் தான் என்னன்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ். ஹி, ஷி, இட்டு, தே. அவன், அவள், இது, அவர்கள், அந்த மாதிரி மீனிங் கொடுக்கும். அடுத்த பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். மைன், யுவர்ஸ், ஹிஸ், என்னுடையது, உன்னுடையது, அவர்களுடையது, இது எல்லாமே பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஓகேங்களா? அந்த தேவோட அடுத்த வெர்ஷன் என்ன ப்ரோனவுன்ஸ் தான் அவர்களுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் திஸ், தட், திஸ், இது, அது, இதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதான். ஸோ பர்சனல் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இது ரொம்ப தெளிவாக நான் வச்சுக்கணும். ப்ரோனவுன்ஸுங்கிறதே நவுனை திருப்பி சொல்லாம திருப்பி அதை மீன் பண்றதுதான் ப்ரோனவுன் பேர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வெர்பு பாருங்க. டெஃபினேஷன். A verb is a word that expresses action or a state being. வெர்புங்கிறது ஒரு வேர்டு. அது என்ன செய்யும்? கண்டிப்பா ஆக்ஷனா மட்டும்தான் இருக்கும், அல்லது ஸ்டேட் ஆஃப் பீயிங். நீ பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கியா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கியா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கியாங்கிறத
நினைவுபடுத்தும். அது பேர் தான் வெர்பு. வெர்பு அப்படிங்கிறது கம்பல்சரி ஆக்ஷன் அல்லது ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற நான் வச்சுக்கணும். ஓகே, அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வெர்ப். டைரக்டாகவே ரூட் வெர்ப்னு சொல்லுவாங்க. ரன்னு, ஜம்ப்பு, ரைட், இது எல்லாமே ஆக்ஷன் தான். ஓடுறது, ஒடியாடுறது, குதிக்கிறது, எழுதுறது, இது எல்லாமே என்ன ஆக்ஷன் வெர்ப் தான். அடுத்த லிங்கிங் வெர்ப்ஸ், இதுதான் டென்ஸை குறிக்கிற வெர்ப்ஸ். சாரி, இஸ், ஐ, ஆம், ஆர், இது எல்லாமே டென்ஸை குறிக்கும். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட், இதுதான் லிங்கிங் வெர்ப்ஸ்னு சொல்றது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் வர்றது, இல்லை சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் நடுவில் வரும், இந்த மாதிரிலாம் வருதான் லிங்கிங் வெர்ப்ஸ்னு சொல்றது. அடுத்த ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஆக்சிலரி வெர்ப்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹாவ், வில், கேன், இது எல்லாமே என்னன்னா ஒரு பர்மிஷனாவோ, இதை நான் செய்யலாமா, இதை உங்களால செய்ய முடியுமா, இது எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஹேவ், வில், கேன், இதெல்லாம் வெர்ப் ஃபார்ம்ல வரும். இது பேர் தான் ஆக்சிலரி வெர்ப்ஸ், மறந்துடாதீங்க. அடுத்த அட்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, an adjective is a word that describes or modifies a noun or pronoun. அட்ஜெக்டிவ்ங்கிறதே எதுக்குரியதுன்னா நவுனையும் ப்ரோனவுனையும் சார்ந்தாதான் அட்ஜெக்டிவ். இந்த ரெண்டு வேர்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மிகைப்படுத்தியோ இல்லை குறைச்சோ இல்லை அதோட தன்மையை பற்றியோ கூறுறதான் அட்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ், குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல், டால், ரெட். இப்போ டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஷி இஸ் ஏ கேர்ள், அவள் ஒரு பெண், அவள் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். ஷி இஸ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அந்த அவள் அழகான பொண்ணு, அந்த பியூட்டிஃபுல்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல்லா, அக்லியா, உயரமா, குட்டையா, ரெட் கலரா, எல்லோ கலரா, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அதோட தன்மையை கூறுறதான் அட்ஜெக்டிவ்னு பேரு. அடுத்த குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சம், மெனி, ஃபியூ. குவான்டிடேட்டிவ் எண்ணிக்கையை குறிப்பிடுவது. நிறைய, கம்மி, சில, பல, இதெல்லாம் தான் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். திஸ், தட், தீஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல அப்படியே வாங்களேன், ப்ரோனவுன் பார்த்துருப்போம். ப்ரோனவுன்ல இந்த இடத்துலையும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் திஸ், தட், தீஸ் இருக்கா, இந்த இடத்துலையும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்லயும் திஸ், தட், தீஸ் இருக்கா. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை கீழே தனியா எடுத்திருக்கேன், அதை அப்படியே பார்ப்போம் இருங்க. இதை முடிச்சுட்டு வந்துருவோம். அடுத்த பாருங்க அட்வர்ப். அட்வர்ப் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, an adverb is a word that modifies or describes the verb, adjective or another adverb. நவுனையோ ப்ரோனவுனையோ மாடிஃபை பண்றது அட்ஜெக்டிவ், வெர்பையோ அட்ஜெக்டிவையோ மாடிஃபை பண்றது அட்வர்ப். அட்வர்பு வெர்பு அதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா, அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இதுல பாருங்க அட்வர்ப்னா என்ன அப்படின்னா மேனர், குயிக்லி, சோலி. மேனர், டைம், பிளேஸ், ஃப்ரீக்வன்சி, இந்த 4 மென்ஷன் பண்ற எந்த வார்த்தையும் அட்வர்பாக பார்க்கப்படும். மெதுவாவா, ஃபாஸ்டாவா, இப்பயா, அப்புறமா, இங்கேயா, அங்கேயா, எப்பயுமே இல்லை எப்பயாவதா. புரியுதா உங்களுக்கு? டைம், இப்பவா, லேட்டரா, இங்கேயா, அங்கேயா. பிளேஸ், ஃப்ரீக்வன்சி, ஆல்வேஸ், நெவர். ஓகேவா? ஸோ மேனர் எப்படி நடக்குது, டைம் என்ன டைம் நடக்குது, பிளேஸ், ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே என்ன செய்யும், அட்வர்பை குறிப்பிடும். அடுத்த ப்ரிப்போசிஷன், இடத்தை குறிக்கும் சொல்லாக்கம். A preposition is a word that shows the relationship between a noun, pronoun and another word in the sentence. ஓகேவா? Between a noun or pronoun and another word in the sentence. அது என்ன சொல்லுதுன்னா, ப்ரிப்போசிஷன்ங்கிறது ஒரு வேர்டு தான், ஆனா இது நவுனோ அல்லது ப்ரோனவுனோ இன்னொரு வேர்டோட சேர்றதுக்கு நடுவுல வரதான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இன், ஆன், அட், பிட்வீன், அண்டர், ஓவர். பிட்வீன்னா என்ன, இடைப்பட்டு. அண்டர்னா என்ன, கீழே. ஓவர்னா மேல. அட்டுனா, அட்டுங்கிறது பிளேஸை குறிக்கும், இடத்த குறிக்கும். ஆணுங்கிறது டைமை குறிக்கும். இன்னும்னா உள்ள ப்ரிப்போசிஷன் பார்த்துருப்போம் இல்லையா. இது மட்டும் தான் ப்ரிப்போசிஷனா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ப்ரிப்போசிஷன் நிறைய இருக்கு. ஓகேவா, அது தனியா படிப்போம். ப்ரிப்போசிஷன்ஸ்ல நிறைய இருக்கா, தனியா படிப்போம். பட் ஆனா இது ப்ரிப்போசிஷன்னா எங்கன வரும் ஒரு சென்டென்ஸ்குள்ள அப்படின்னா, த புக் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லலாம். புக்கு வந்து டேபிள் மேல இருக்கு, டேபிள் மேல இருக்கு. யூ ஷுட் கம் அட் எ ரைட் டைம், நீ ரைட் டைமுக்கு வரணும் கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம்
அந்த வெர்புக்கும் நவுன் ப்ரோனவுனுக்கும் அடுத்த இருக்க சென்டென்ஸ்க்கும் இடைப்பட்ட இதை போட்டோம்னா தான் மீனிங் கிடைக்கும். சரிங்களா? அதான். ஓகே. அடுத்த கன்ஜக்ஷன் டெஃபினேஷன் பாருங்க. A conjunction is a word that connects word, phrases or classes. Conjunction is a word that connects the words, phrases or classes. அது ஒரு வேர்டு தான். ஒரு ஃப்ரேசஸையோ கிளாஸையோ இணைக்கிற இடத்துல இருக்கும். இந்த கன்ஜக்ஷன் மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக நான் வச்சுக்கலாம். எப்படின்னா, இந்த கிராமர் பார்ட்ல வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கு இடைப்பட்ட வர்றது எல்லாமே இந்த ஏரியா தான். அண்டு, பட்டு, ஆறு, பிகாஸ், அல்தோ, இஃப், கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் எய்தர், நெய்தர், ஆர். கோரிலேட்டிவ்ங்கிறது என்னன்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அந்த மாதிரி கன்ஜக்ஷன். சபார்டினேட் வந்து பிகாஸ், ஏன், ஆல்தோ இருந்தாலும், இருந்தா அப்படிங்கிற மீனிங். கோஆர்டினேட் கன்ஜக்ஷன் வந்து அண்டு இது மட்டும் இல்லாம பட், ஆனா, ஆர், அல்லது இந்த மாதிரி மீனிங் கொடுக்குறது எல்லாமே கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ். அடுத்து இன்டர்ஜெக்ஷன் ரொம்ப ஈஸி தான். An interjection is a word or a phrase that expresses strong emotion or sudden outburst. இது நல்லா நான் வச்சுங்க. strong emotion or sudden outburst. strong emotion, அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், தோல்வியா இருக்கட்டும், வருத்தமா இருக்கட்டும், என்னன்னா இருக்கட்டும், பட் ஸ்ட்ராங் எமோஷனை வாவ், வச், ஹே, அலாஸ், ஹோ. வாவ் அப்படின்னு நம்ம ஒரு இயற்கை பார்த்து சொல்லுவோம். ஹே பார்த்து போ ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம பேசுற எல்லா வேர்டும் இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8ஓட முடிஞ்சிருச்சு. இதுதான் பார்ட் ஆஃப் ஸ்பீச். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 பார்ட்ஸ், இஸ் கால்டு த பார்ட் ஆஃப் ஸ்பீச். இது எல்லாமே ஓவராலாக இப்போ உள்ள பார்த்துட்டோம். இதை நீங்க பக்காவா புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரைட் கிளாரிட்டி கிடைக்கும். இல்லை இதுலயும் எனக்கு பிரைட் கிளாரிட்டி கிடைக்கலங்க அப்படிங்கிறோம், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அடுத்த பிரீஃபா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை விளக்கியிருக்கேன் எக்ஸாம்பிளோட. நவுனுக்குள்ள எத்தனை நவுன் இருக்கு, வெர்புக்குள்ள எத்தனை நவுன் இருக்கு, இதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நவுனோட டெஃபினேஷன் ஏற்கனவே பார்த்துறோம். இது எல்லாமே தெரியும் நமக்கு. இதுல இப்போ என்ன நவுன்ல என்ன நான் புதுசா பார்க்கணும் அப்படின்னா, ப்ராப்பர் நவுன் ஒன்று இருக்கு, காமன் நவுன் இருக்கு. ப்ராப்பர் நவுன்ங்கிறது என்ன அப்படின்னா, எ ஸ்பெசிபிக் நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஸ்பெசிபிக்கா ஒரு மனுஷனோட பேர் ஜான், ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்தோட பேரு லண்டன், ஸ்பெசிபிக்கா ஒரு திங்ஸோட பேரு அமேசான். இதுதான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா நிறைய பேருக்கு அந்த பேர் தான் இருக்கும். பாருங்களேன், பீப்புள் எக்ஸாம்பிள், பாய், பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பாய் தான் பேரு. சிட்டி, நிறைய சிட்டி இருக்கு. புக்கு, எல்லா புக்கும் ஒரு புக்குன்னு தான் பேரு இல்லையா? ஓகே. ஆனா எல்லா இடத்துக்கும் இங்க லண்டன் பேர் இருக்காது. ஸோ இதுதான் காமன் நவுன். அடுத்த அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுனுங்கிறது என்னன்னா, நேம்ஸ் ஃபார் ஐடியாஸ், குவாலிட்டிஸ் ஆர் கான்செப்ட் தட் cannot be touched or seen. நம்மளால டச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அப்டிராக்ட் நவுனோட க்ளூ என்னன்னா, நம்ம அதை டச் பண்ண முடியாது. லவ், பியூட்டி, விஸ்டம், இதெல்லாம் டச் பண்ணவே முடியாது. ஸோ உணர்வுனால ஏற்படுற நவுன்ஸ். அடுத்த கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் சிம்பிள் தான். என்னன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கும். குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் குரூப் ஆஃப் திங்ஸ். டீம், ஃபேமிலி, ஃப்ளாக், இந்த மாதிரி நிறைய விஷயம் சம்பந்தப்பட்டது இருக்கும். அதான் கலெக்டிவ் நவுன். அடுத்த மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் இதுலேயே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஒன்று மெட்டீரியலா இருக்கலாம், இல்லை சப்ஸ்டன்ஸா இருக்கலாம். அது ரெண்டுமே பேர் தான். வாட்டர், கோல்டு, அயன், இது ரெண்டு மெட்டீரியல், இது சப்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி பேர்லாம் மெட்டீரியல். நவுன் தான் எல்லாமே, பட் நவுனுக்குள்ளே சப்டிவிஷன் பிரியுது. மெட்டீரியல் நவுனா இல்லை கலெக்டிவ் நவுனா அப்படின்ட்டு. ஓகேவா? இதுவும் இப்பயும் புரியல. நான் அடுத்த அப்படியே நம்ம தாய்மொழி தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படியே இதை படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். சரிங்களா? ஓகே. அப்படியே வாங்க கீழே வாங்க, கீழே வாங்க. அப்படியே வந்தோம்னா அடுத்த ப்ரோனவுன். ஏற்கனவே ப்ரோனவுன் பத்தி பார்த்தாச்சு. இதுல ப்ரோனவுன்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, கீழே பர்சனல் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு நிறைய இருக்கு. இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இந்த மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரோனவுன்ங்கிறது என்னன்னா, ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே. சிங்குலர் ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ, வி, ஹி, ஷி, இட், வி, தே, இதெல்லாம் பர்சனல் ப்ரோனவுன், நம்மளை பத்தி பேசுறது. மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், தேர் எல்லாமே பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இதுவும் நம்மளை பத்தி பேசுறதுதான். ஆனா என்னுடையது, உன்னுடையது, அவர்களுடையது, அவனுக்கும் அவனுடையதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் பொசசிவ் ப்ரோனவுன்ங்கிறது. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா, மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப். இந்த ரிஃப்ளெக்ஸ், செல்ஃப், இந்த ரெண்டு எல்லாத்துலயும் செல்ஃப் வரும். இதை வச்சு நம்ம உள்ள வாங்கி சொல்லலாம், இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்ட்டு. இதுவும் மீனிங் என்ன, மை செல்ஃப் என்னுடையது, ஹிம் செல்ஃப் அவனுடையது அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். அடுத்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். திஸ், தட், தீஸ், தோஸ்.
இதுவும் என்னன்னா இது அது டேபிள்னு சொல்லிடுறோம். திருப்பி அது டேபிளே சொல்ல தேவையில்ல, இதுல இருக்கு அதுல இருக்கு மீன் பண்ணுவோம் இல்லையா, அதான். அடுத்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். ஹூ, வாட், விச், whom. You should ask a question. Who are you? What's your name? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். WH வேர்டு இது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. அடுத்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்ஸ் டு a noun or pronoun in the sentence. Who, which, that, whom. இதெல்லாம் எங்க நீங்க பார்க்க முடியும்னா, சப்ஜெக்ட்ல அப்படியே வாசிட்டே வருவீங்க. வாசிட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே வரனா திடீர்னு ஒரு பேர் வரும். பேருக்கு அடுத்த ஹூன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அது பேருக்கு அடுத்த ஹூன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா அந்த ஹூ திரும்ப அந்த ஒரு பேரை திரும்ப சொல்லாம இவருனாலதான் அதை யாரு சொன்னா அப்படின்னா அதுதான் மீனிங். அந்த ஹூ இடத்துல வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஹூ எடுத்துட்டு அந்த ஹூக்கு பக்கத்துல பாருங்க ஏதாவது ஒரு பேர் இருக்கும். விச்சுன்னு பாருங்க, ஏதாவது ஒரு இடமோ பிளேஸோ ஏதாவது ஒன்று அதை மீன் பண்ணிப்பாங்க. அந்த விச்சுங்கிறது அதுதான் மீன் பண்ணும். அதான் ரிலேட்ஸ் டு a noun or pronoun தான் அது மீன் பண்ணும். அதான் சொல்றாங்க ப்ரோனவுன் அப்படின்ட்டு. இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்கு, நீங்க தனியா வாசிக்கிறவங்க வாசிச்சுக்கோங்க புரியலை அப்படின்னா. அப்படியே கீழே வந்தோம்னா அடுத்த வெர்பு. வெர்புல ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆக்ஷன் வெர்பு, டைரக்டா ரூட் வெர்ப்னு கூட இதை சொல்லலாம். ரன், ரைட்டு, திங்க், ஸ்பீக்கு இது எல்லாமே செயல்பாடை குறிக்கிறது. அடுத்த லிங்கிங் வெர்ப் பார்த்துருக்கோம், ஆம், இஸ், ஆர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்ஸை குறிக்கிறதா இருக்கும். ஆக்ஷன் வெர்பு ஹேஸ், ஹேவ், ஐ, டூ, வெல் இந்த மாதிரி கேள்வியாக வர்றது. மாடல் வெர்பும் எக்ஸ்பிரஸஸ் எபிலிட்டி, பர்மிஷன் ஆர் பாசிபிலிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, கேன் ஐ ஹாவ் அ பேப்பர், கேன் யூ ஹெல்ப் மீ, மே ஐ கம் இன், இந்த மாதிரி ஒய் ஷுட் ஐ இந்த மாதிரி வர்ற வார்த்தைகள் மாடல் வெர்ப்ல வரும். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்கு, வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். அப்படியே போனோம்னா அட்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ், பிக், ஸ்மால் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹாப்பி, குவான்டிடேட்டிவ், மெனி, ஃபியூ, ஆல் இதுவும் பார்த்துருக்கோம். திஸ், தட், தீஸ், தோஸ் இதுவும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். பொசசிவ் வந்து மை, யுவர்ஸ், ஹிஸ், ஹர், அவர் இது வந்து பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து விச், வாட், ஹூஸ். ஓகேவா? இதுல என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோனவுன்ல வர்ற சில வேர்டும் அட்ஜெக்டிவ்ல வர்ற சில வேர்டும் ஒரே மாதிரி இருக்கதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அது கீழே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பாருங்க. தமிழ்ல வாசிச்சீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ். உதாரணம், குறிப்பிட்ட பெயர்ச்சியை காணிகை செய்யும் சொற்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றது இந்த அந்த அப்படி கீழே சொல்றேன் பாருங்க. அட்வர்ப் முடிச்ச உடனே கீழே தனியா எடுத்து வச்சிருக்கேன். அட்வர்ப் ஏற்கனவே பார்த்துட்டோம். குயிக்லி, வெரி, வெல், டு, அதோட தன்மை, மேனர், டைமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸு, ஃப்ரீக்வன்சி. அட்வர்ப் ஆஃப் டிகிரி ஒரு இருக்கு. டிகிரி அப்படின்னா எந்த டிகிரியில், வெரி, குவைட்டு, டு, ஃபாஸ்டாவா இதுவும் எப்படி சொல்றது, அது மேனரிசம்ல வந்துடும். வெரி, குவைட்டு, டு இது எல்லாமே அளவை தான் குறிக்கிது ஏதோ ஒரு வகையில். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ப்ரிப்போஷன் ஏற்கனவே இடத்த தான் குறிக்கிது. இன்னும், ஆன், அட்டு, அண்டர், ஓவர், பிட்வீன். இன்னுன்னா உள்ள, அண்ணா மேலே, அண்டர்னா கீழே. இந்த மீன் தெரிஞ்சாலே போதும், உள்ள நம்ம இது பண்ணிடலாம். கன்ஜெக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டு, பட்டு, ஓவர். சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பிகாஸ், ஆல்தோ. கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் ஒர்க் இன் பேர்ஸ். அந்த கோரிலேட்டிவ் சொன்னேன் இல்லையா, எய்தர் ஆர் நெய்தர் அந்த மாதிரி. ஒன்று இருக்கு இல்லை இப்படி இருக்கும் இல்லை அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே வரும், எதுக்குமே சாராது இந்த எய்தர் ஆர் நெய்தர் நார். ஓகேவா? ஓகே. இந்த எய்தர் ஆர் நெய்தர் நாருங்கிறதுல கூட கேள்வி மேக் பண்ணியிருக்கானுங்க எனக்கு தெரியும். எய்தர் நார்னு கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்பான். ஸோ எய்தருக்கு பக்கத்தில் ஆறு தான் வரும், நெய்தருக்கு பக்கத்தில் நார் தான் வரும், அதை மறந்துடாங்க. ஓகேங்களா? அடுத்த இன்டர்ஜெக்ஷன், உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் எதை சொன்னாலும் இன்டர்ஜெக்ஷன் தான். வா, வாச், ஹே, அலாஸ், ஹோ ஒரு உணர்வு அல்லது திடீர் உணர்வு வெளிப்படுத்தும் சொற்களாகும். ஓகே. அடுத்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இங்கே தான் எடுத்திருக்கேன். இந்த அட்ஜெக்டிவும் ப்ரோனவுனும் ஏன் சேர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இருக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எடுத்துங்க. இப்போ ரோல், இதோட ரோல் என்ன சொன்னேன், நவுனையோ அல்லது ப்ரோனவுனையோ மாடிஃபை பண்ணும். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறத நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கும்னா ஆல்வேஸ் ஃபாலோட் பை எ நவுன். இந்த வார்த்தைக்கு அப்புறம் கம்பல்சரி என்னதான் இருக்கும், நவுன் தான் இருக்கும். அப்படி நவுன் இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி அட்ஜெக்டிவ். இங்க பாருங்க, திஸ் புக், தட் கார். திஸ் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் புக்.
அந்த திஸ்ங்கிறது எதை குறிக்குது? இந்த புக்கு தானே குறிக்குது. இந்த புக்கு, இந்த காரு, இந்த நவுனு, இந்த நவுனு அப்படிங்கிறதான குறிக்குது. ஸோ அப்போ நவுனை மட்டும்தான் குறிக்குது திஸ் தட்டுங்கிறது. தீஸ் ஆப்பிள்ஸுங்கிற ஆப்பிளுங்கிற நவுனு குறிக்குது. திஸ் ஹவுஸ் தோஸ் ஹவுஸுங்கிறது ஹவுஸுங்கிறது பேரு நவுனை தான் குறிக்குது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் எ நவுன் பை பாயிண்டிங் டு எ ஸ்பெசிபிக் திங். பை பாயிண்டிங் டு எ ஸ்பெசிபிக் திங். இந்த இடத்துல அந்த வேர்டுக்கு அப்புறம் டெஃபினட்டா டைரக்டா நவுன் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? இங்க பாருங்க, கீ பாயிண்ட் பாருங்க. ஸ்டாண்ட் அலோன் இன் எ சென்டென்ஸ் வித்தவுட் பீயிங் ஃபாலோட் பை நவுன். அதுக்கு அப்புறம் கம்பல்சரி நவுன் வந்திருக்காது. அப்ப நவுனுக்கு பதில் தான் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிட்டானே. உன்னை நவுன் இருக்கணும் இல்லை ப்ரோனவுன் இருக்கணும். கேட்டா இங்க ப்ரோனவுன் வந்துச்சு, நவுன் எப்படி வரும்? அதான் இங்க பாருங்க, திஸ் இஸ் மை புக். ஆனா அங்க என்ன பார்த்தோம்? அட்ஜெக்டிவ்ல இங்க பாருங்க, திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அடுத்த நவுன் வந்துருச்சா? ஆனா இங்க நவுன் வராது. ஏன்னா ஆல்ரெடி ப்ரோனவுன் வந்துருச்சு. திஸ் இஸ் மை புக். திஸ் ரீப்ளேசஸ் த நவுன் பீயிங் ரெஃபர் டு. அப்ப இந்த எப்படி சொல்றது, திஸ்ங்கிறது இந்த புக்கை தான் காட்டுது. திஸ் இஸ் மை புக். டேட்டா ரெஃபர் பண்றாங்க. இதை காட்டி இது என்னோடது, இது என்னோட காரு, தீஸ் ஆர் டெலிசியஸ், தோஸ் பிலாங் டு ஹிம், இது அவனை சார்ந்தது. இந்த மாதிரி ப்ளூரல் நவுன் டைரக்டா எந்த இடத்துலையுமே நவுனை ஃபாலோ பண்ணி இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ உங்களை அப்ஜெக்டிவ்க்கும் ப்ரோனவுனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் ஓரளவு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கா? இல்லை, தமிழ் தான் இருக்குது. கீ டிஃப்ரென்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்னா எப்படி இருக்கும்? திஸ் கார் இஸ் ஃபாஸ்ட், அடுத்த நவுன் வரும். ஆனால் ப்ரோனவுனில் திஸ் இஸ் ஃபாஸ்ட், அவ்வளோதான். அது காரை தான் மீன் பண்ணுது, ஆனால் அடுத்த நவுன் இருக்காது. ஏன்னா நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன் அங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சு. பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஓரளவு தெளிவாக இது முடிஞ்சிருச்சு. இதை இன்டெப்த்தாக பாருங்க. இதை மட்டும் பார்த்துட்டா நமக்கு கிராமர் நாலேஜ் வந்துருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எப்படி தமிழ் ஒரு கடலோ அது மாதிரி இங்கிலீஷ் ஒரு கடல்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஒரு குளனாவது நம்ம ஒத்துக்கணும்ல. ஏன்னா அவ்வளோ விஷயம் இங்கேயும் வச்சிருக்கானுங்க. ஓகேவா? அதனால இந்த விஷயங்களை நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நிறைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளோட ஆன்சர் கரெக்டாக கிராமட்டிக்கலாக ஒத்து வருதா அப்படிங்கிறத கம்பல்சரி என்ன செய்யணும், நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ நீங்கள் இதை பார்த்த வரைக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இதே பிடிஎஃபை லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் இது ஒன்றே போதும். இதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டால் மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து டைம் கம்மி பண்ணுறதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் சிலபஸை டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்கு உங்களோட நம்ம பார்த்து படிக்கிறதுக்காக தான். இப்போ பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறத ஏதோ புக்கில் இருந்தெல்லாம் எடுத்து ஓரளவு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஓரளவு நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு உள்ளே கொண்டாந்துருக்கோம். இதையும் இப்போ பிடிஎஃபாக கொடுக்குறோம், கீழே லிங்க்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. எக்காரத்தை கொண்டு செல்லை பார்த்தோ இல்லை லேப்டாப் பார்த்தோ படிக்காதீங்க. ஏன்னா கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும், அடிக்கடி சொல்கிற மாதிரி. சரிங்களா? அதனால் தெளிவாக பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை இதை படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 90% கவர் பண்ணியாச்சு. இடையில அங்கங்கே ஏதாவது மிஸ் ஆகிருந்தா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய டைம் இருக்குது. ஸோ நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன், நமக்கு 2 விரலை காட்டி தொடுனா தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு அந்த விரல் பிரச்சனை இல்லை, தொட வேண்டியதே ஒரே ஆப்ஷன் தான், குரூப் 2 மட்டும்தான். அதனால் வேறு எதை பற்றி சிந்திக்காமல் தெளிவாக படிச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் குரூப் 2லேயே பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ ஃபர்ஸ்ட் கிராமரை முடிச்சுட்டு நம்ம இங்கிலீஷ் போய்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.